वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடே ஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான அநேக கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமான கிரந்தம் மகாபாரதம் என்று. அதில் 3 விதமான ரத்னங்கள் உள்ளன என்று சொல்லப்பட்டுள்ளது. சனத்சுஜாதீயம் முதலாவதான கிரந்தம், இரண்டாவதாக பகவத்கீதா, மூன்றாவதாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று 3 விதமான ரத்னங்கள் உள்ளன மகாபாரதத்தில் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட பகவத்கீதையில் அவனுடைய மகாத்மியத்தை பற்றி பேசும்பொழுது மல நிர்மோச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரத்தை சுத்தம் செய்வதற்கு எவ்வாறு ஸ்நானம் செய்கிறோமோ அவ்வாறே அந்தராத்மாவாக உள்ள மனசை சுத்தம் செய்வதற்கு இங்கே கீதையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக அதுக்கு சாஸ்திரமே பதில் சொல்கிறது, மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சாஸ்திரம் அழகாக காட்டுறது. மனசுக்கு ஸ்நானம் என்னடா அப்படின்னா விஷ்ணு சிந்தனை, பகவானை பற்றி ஸ்மரித்தோன்னா மனசில் உள்ளதான அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு இங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா ஞான ஹிருதே தியான ஜலே ராகத்வேஷ மலாபஹே யஸ்நாதி மானசே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு கிரந்தத்தில் கிடைக்கிறது. ஞான ஹிருதே, ஞானம்ங்கிற ஒரு பெரிய ஹிருதத்தில் தியான ஜலம். அதில் என்னடா ஜலம் அப்படின்னா தியானம்ங்கிறது தான் ஜலமா. பகவானை பற்றி தியானம், அது ஒரு அழுக்க எடுக்கணுமோனோ, அது என்ன அழுக்க எடுக்க போகிறதுன்னா ராகத்வேஷ. ராகம்னா வேண்டியது, விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற வேண்டியது வேண்டாதது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் வரக்கூடியதான ஒரு நிலையை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அழுக்க எடுக்கக்கூடியது ராகத்வேஷ மலாபஹே யஹா ஸ்நாதி மானசே தீர்ச்சே. அப்படியாகப்பட்ட இந்த தீர்த்தத்தில், மானசமான தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறானோ சஹா யாதி பரமாம் கதிம், அந்த மோட்ச சாதனத்தை அவன் அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வழியில் மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு சிந்தனையை ரொம்ப முக்கியமாக மனசுக்குண்டான ஸ்நானமாக சொல்லப்பட்டதுனால பகவானுடைய உபதேசங்களை இந்த இடத்துல கேட்கறதே நம்மளுக்கு மானசமான ஸ்நானம். அப்பேற்பட்ட ஸ்நானம் பண்ணுறதுக்கு பகவத் சிந்தனைக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த காரியத்தை நாம் துவங்கலாம்.
श्री गुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराहक्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। ये तु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धाना मत्परमा भक्तास्तेतीव मे प्रियाः। இப்பொழுது டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களுக்கு விளக்கம் அளிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ये तु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धधानाः मत्परमाः भक्तास्तेतीव मे प्रियाः.
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. தன்னை பெறுவதற்காகவே எவர்கள் தன்னிடத்தில் பக்தி செய்கிறார்களோ அவர்கள் தனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்பதை இந்த 12வது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தில் பரமாத்மா அருளிச் செய்கிறான். ஒன்று கீழே பார்த்தோம், பின்னாடியும் வரப்போகிறது. ஞானீது ஆத்மைவ மேமதம் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப மர்மமான வார்த்தை. உலகமெல்லாம் பகவான அந்தராத்மாவா சொல்லிட்டு இருக்கு. உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்து உடன் அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவா ஏகா நாராயணா. இப்படியெல்லாம் பலபடியாக அந்த பரமாத்மாவினுடைய அந்தர்யாமித்துவம், அதாவது சமஸ்த லோகத்திற்கும் சமஸ்த சேத்தன அச்சேதனங்களுக்கும் அவனே ஆத்மா. ஏஷ சர்வபூத அந்தராத்மா. இந்த வார்த்தை உயிரான வார்த்தை. ஏஷ சர்வபூதாந்தராத்மா, சர்வபூதங்களுக்கும் பகவான் அந்தராத்மா என்று நிரூபணம் பண்ணி காண்பிச்சார். அபஹத பாப்மா, பாப சம்பந்தமற்றவன் என்பது காண்பிக்கப்பட்டது. ஆனால் அதை என்ன சொல்கிறான் பெருமாள்? 4 பேர் இருக்காப்பா, சதுர்விதா பஜந்தே மாம்னு 4 பேர் இருக்கா. ஒருத்தன் இழந்த ஐஸ்வர்யத்தை பெற விரும்புவன், ஒருவன் புதியதான ஐஸ்வர்யத்தை பெற விரும்புவன், ஒருத்தன் ஆத்மஞானம் தன்னைத்தானே அனுபவிக்க ஆசைப்படுபவன். இதில் மற்ற இருவர்களை காட்டிலும் ஆத்மஞானி என்பவன் உயர்ந்தவன் தான். அதாவது தன் ஆத்மா அனுபவத்தை பெற விரும்புவன் உயர்ந்தவன் தான். அவனை விட மேலானவன் யார் என்று கேட்டால் என்னை பெற விரும்புபவன். ஏன்னா மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம சாஸ்வதம் நாப்புனுவந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாங்கதா. இல்லா கிருஷ்ணனுடைய உயிரான வார்த்தைகள். வார்த்தை அறிபவர் மாயவர் கால்ந்தியாவரோன்னு கிருஷ்ணன் சொன்ன இந்த வார்த்தையின் உண்மை பொருளை உணர்ந்தவன் அந்த கிருஷ்ண சரணத்தை தவிர்த்து மற்ற ஏதாவது விரும்புவானா? கிருஷ்ண சரணத்தை தவிர்த்து மற்ற எதிலையாவது ஆசை வைப்பானா? கிருஷ்ண சரணமே சரணம், கிருஷ்ண சரணமே சரணம்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் சாஸ்வதம். என்கிட்ட வந்தாச்சுன்னா திருப்பி ஏண்டா வரப்போறான், திருப்பி ஏண்டா சம்சாரத்துக்கு வரப்போறான், பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே அப்படின்னார். பிரம்ம புவனால் லோகா புனராவர்த்தினோர் சொல்லி நன்னா கவனித்து பார். பிரம்மலோக பரியந்தம் போனாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் திரும்பி வந்துதான் ஆகணும். அந்த பிரம்மலோகத்துக்கு போனால் கூட அவன் திரும்பி வந்துடுவான். அவனுக்கு மறுபடியும் பிறப்பு உண்டு. பிரம்மாதிகளுக்கு கூட மறுபடியும் பிறப்பு உண்டு. பிரம்மாதிகள் எத்தனை பிறப்பு பிறந்திருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் லோகத்தில் கணக்கே கிடையாது. அப்படி பிரம்ம பதவி என்று உயர்ந்த பதவியாக நினைத்திருந்தால் கூட அதுவும் பிரயோஜனமற்றது. ஆனால் வாசுதேவன் தான் எல்லாம், வாசுதேவனை அடைவதுதான் தனக்கு பரம புருஷார்த்தம்னு நினைச்சிட்டு வராம்பாரு. அவனுக்கு மறுபடியும் எக்காலத்திலும், எந்த சமயத்திலும், எந்த பிரளயத்திலும், எந்த சிருஷ்டியிலையும், எந்த ஒரு கால விசேஷத்திலும் அவனுக்கு புனஷ்ச என்பது கிடையவே கிடையாது. புனஹா என்பது அவனுக்கு கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய விசேஷம் இல்லையா என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி ஒருத்தன் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி சமஹாத்மா சுதுர்லபா. எத்தனையோ பிறவிகள். சூரியஸ்ய து யோ வை பக்தா சப்த ஜன்மாந்தரம் நரஹா. 7 பிறவிகள் ஒருவன் சூரிய பக்தனாக இருந்து தஸ்யைவ பிரசாதேன ருத்ர பக்த பிரஜாயதே. அவன் அனுகிரகத்தினால 7 பிறவிகள் ருத்ர பக்தனாக பிறக்கிறான். ருத்ரஸ்ய து யோ வை பக்தா சப்த ஜன்மாந்தரம் நரஹா தஸ்யைவ பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே. அந்த ருத்ரனுடைய அனுகிரகத்தினால் அவன் விஷ்ணு பக்தனாகிறான். வாசுதேவஸ்ய யோ வை பக்தா சப்த ஜன்மாந்தரம் நரஹா. அந்த விஷ்ணுவான வாசுதேவனிடத்தில் எவன் 7 பிறவிகள் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்றதாக பக்தி செலுத்துகிறானோ தஸ்யைவ பிரசாதேன தஸ்மின்னேவ பிரலீயதே. அந்த வாசுதேவனுடைய அனுகிரகத்தினால் அவன் அந்த வாசுதேவனிடத்திலேயே சென்று சேருகிறான் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அப்போ பிரம்மலோகம், சூரியலோகம், நட்சத்திரலோகம், ஆகாய லோகம்னு நீ எத்தனை லோகங்கள் சொன்னாலும் அந்த லோகங்களுக்கு புனராவர்த்தி என்பது உண்டு. பகவானை அடைந்தவன் அவனுக்கு கிடையவே கிடையாது. அப்போ பகூனாம் ஜென்மனாமந்தே, இத்தனை ஜென்மாக்கள் போகிறது. இத்தனை ஜென்மாக்கள் சாமானிய ஜென்மாக்கள் இல்லை. இத்தனை ஜென்மாக்களுக்கு ஒரு பெயர் உண்டு, புண்ணிய ஜென்மனாமந்தேன்னு பேர். தொடர்ச்சியாக நம்ம 7 ஜென்மா டக்கு 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 நம்ம சூரிய பக்தனாகவோ ருத்ர பக்தனாகவோ விஷ்ணு பக்தனாகவோ வந்துட மாட்டோம்.
ஒரு ஜென்மா போச்சுன்னா அந்த ஒரு ஜென்மாலேருந்து திருப்பி நமக்கு பல ஜென்மாக்கள் வரும். நடுவில் சம்பந்தமே இல்லாத ஜென்மாக்கள் வரும். புழுவாக பிறக்கலாம், பூனையாக பிறக்கலாம், பெருச்சாலியாக பிறக்கலாம், மாடாக பிறக்கலாம், ஆடாக பிறக்கலாம், எப்படி வேணால் பிறக்கலாம். எப்படி வேணால் பிறக்கலாம். சிம்ஹேன பூத்வா பகவோ மயாத்தாக, வியாக்ரேன பூத்வா பகவோ மயாத்தாக. சிம்மமாக பிறந்து நான் எவ்வளோ காரியங்கள் பண்ணிருக்கேன், புலியாக பிறந்து நான் எவ்வளோ காரியங்கள் பண்ணிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன் சுவாமி. இதெல்லாம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் பண்ணி உரைக்குங்கால் பாரதமாம்னு அதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த ப்ராசஸ். ஆகையால் வாசுதேவ சர்வமிதி, இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வாசுதேவன் தான் எல்லாம், வாசுதேவன் தான் எல்லாம், கிருஷ்ணன் தான் எல்லாம், கிருஷ்ணன் தான் எல்லாம், கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரிய மகான் மதுசூதன சரஸ்வதினு பேர் அவருக்கு. சங்கர பகவத்பாதருடைய பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதினவர். கீதா பாஷ்யம் எழுதியிருக்கார் அந்த சுவாமி. அந்த கீதையில் வியாக்கியானத்தில் எழுதுகிறார், கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. கிருஷ்ணனை காட்டிலும் உயர்ந்த ஒரு தத்துவம் கிடையாது, கிருஷ்ணனை காட்டிலும் உயர்ந்த ஒரு தத்துவத்தை நான் பார்த்தது இல்லை என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நம்ம துர்லபகா சுதுர்லபகா சமஹாத்மா சுதுர்லபகா. அவன் பெரிய மகாத்மாடா, அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்குமா, அப்படி ஒருத்தன் எனக்கு கிடைப்பானா என்று கிருஷ்ணன் இயங்குகிறான். அந்த ஏக்கத்தை இப்பொழுது வெளிப்படுத்துகிறான். ஞானிகள் எனக்கு ஆத்மா. உலகம் என்னை எப்படி வேணா சொல்லி கொண்டு போகட்டும், உலகம் என்னை எப்படி வேணா எந்த பார்வையில் வேணா பார்த்து கொண்டிருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய பார்வையில் நான் அவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஞானிகள் எனக்கு ஆத்மா, அவர்கள் தான் என்னை வாழ வைக்கிறார்கள், அவர்கள் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார்கள். அந்த ஞானிகள் இல்லைன்னா நான் சேத்தனனே இல்லை. பரமாத்மா பரமாத்மா என்றுதான் அந்த சைத்தன்யமே என்னிடத்தில் இருக்காது என்று கிருஷ்ணன் அதன் ஆணித்தரமாக சொல்கிறான். இப்பொழுது தன்னை பெறுவதற்கு என்னிடத்தில் பக்தி செய்பவர்களை காட்டிலும் என்னை பெறுவதற்கு என்னிடத்திலேயே பக்தி செய்பவர்கள் தான் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவர்கள், அந்த ஞானிகள் என்று காண்பிக்கிறார். என்ன சுவாமி சொல்றீர்னா, தன் ஆத்மாவை தான் அனுபவிப்பதற்காக கிருஷ்ணனான என்னை உபாசித்து தன் ஆத்மானுபவத்தை பெறுபவர்களை காட்டிலும், கவனிக்கும், தன் ஆத்மாவான என்னை அனுபவிப்பதற்காக, புரியுதா, அதை காட்டிலும் வேற என்ன அப்படி கேட்டார். வேற என்ன அப்படி கேட்டார், தன் ஆத்மாவான தன்னை அனுபவிப்பதற்கு கிருஷ்ணனை பிரார்த்தித்து தன் ஆத்மானுபவத்தை பெறுபவர்களை காட்டிலும் கிருஷ்ணனாகிய என்னை பெறுவதற்கு கிருஷ்ணனாகிய என்னிடத்திலேயே பக்தி செய்பவர்கள் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவர்கள், அவர்கள் தான் ஆத்மபூதர்கள் என்பதை இந்த கன்க்ளூஷன் ஸ்லோகத்தினால காண்பிக்கிறான் கிருஷ்ணன். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானாஹ மத்பரமாஹ பக்தாஹ தே அதீவமே பிரியாஹ. ஏது இப்படி முன்னே பல பேரை சொல்லி எடுத்து பலர் விஷயமாக விவரணம் பண்ணியாச்சு. ஏது தர்மியாமிருதமிதம், இந்த முன்னே சொன்னவர்களை காட்டிலும் வேறான எவர்கள், ஸ்ரத்ததானாக அதிகமான ஆஸ்தை ஸ்ரத்த இருக்கணும். ஐயோ இந்த பெருமாள் திருவாரம் பண்ணணுமே, ஐயோ இந்த பெருமாளை சேவிக்கணுமே, ஐயோ இந்த கோவிலுக்கு போகணுமே, ஐயோ இந்த காரியத்தை பண்ணணுமே அப்படின்னா ஸ்ரத்தை, ஆஹா என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு விசேஷம்னு ஆஸ்தை உடையவர்களாக மத்பரமாகானர், என்னையே பலமாக கருதுபவர்கள். சுவாமி கிருஷ்ணன் வந்தால் எல்லாம் வந்துட போகிறது, அது ஏன் நமக்கு புரியறது இல்லை. கிருஷ்ணன் வந்துட்டான்னா நமக்கு எல்லாம் தானாக வந்துட போகிறது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், தானாக அதை முதல்ல, அதாவது நமக்கு ஒன்று வரணும் அப்புறம் கிருஷ்ணன் வரணும், முதல்ல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வரட்டும் அப்புறம் கிருஷ்ணன் வரட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். மத்பரமாக என்னையே பலனாக கருதுபவராகி, தர்மியா அமிர்தம் யதோக்தம் இதம் பர்யுபாசதே. தர்மியம் தர்ம வழியிலிருந்து நழுவாதது, அமிர்தம் அதே சமயத்தில் அத்தியந்தம் போக்கியமாக இருப்பது. தர்ம வழியடியாமல் காப்பார் வந்தார், தாமே நம் வினையனைத்தும் தீர்ப்பார் வந்தார். தேவப்பெருமாள் வையம் கண்ட வைகாசித்திர நன்னாள் உற்சவங்கள் நடைபெறக்கூடிய உயர்ந்த தருணம் இது.
காஞ்சி வரதராஜ பெருமாளுடையதான உயர்ந்த உற்சவங்கள் நடைபெறக்கூடிய இந்த சமயம். அந்த சுவாமி விஷயமாக சுவாமி வேதாந்தரேஸ்வரர் அருளி செய்த ஒரு திவ்ய பிரபந்தத்திற்கு திருச்சின்ன மாலை என்பதாக பெயர். அந்த திருச்சின்ன மாலையில் பேசுகிறார். தருமவழி அழியாமல் காப்பார் வந்தார். உலகத்தில் தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும், அந்த தர்ம பிரச்சாரம் நடைபெற வேண்டும். தர்மாத்மா என்று ராமனுக்கு பெயர், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று கிருஷ்ணனுக்கு பெயர். அத்தகையதான தர்மம் உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக பகவான் அவதாரம் பண்ணான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி என்று கீழே 4வது அத்தியாயத்தில் அவதார ரகசியத்தை அருளி செய்தான். அவர்கள் தர்மியம், இப்போ க்ஷத்ரியனுக்கு பரமதர்மம் எது? யுத்தம். அவனுக்கு கர்மயோகம் எது? யுத்தம். அந்த கர்மயோகத்தினால் அவனுக்கு மேற்கொண்டு என்னாகும்? மனசில் ஒரு சுத்தி ஏற்படும், ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்கு மேலே அவனுக்கு விசேஷமான பக்தி யோகம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவனுடைய ஏதோ தர்மியம். அமிர்தம், அமிர்தம்னு அர்த்தம் இதை கடனேன்னு பண்ணாமல், கஷ்டமேனு பண்ணாமல், ஐயோ பண்ணனமேனு பண்ணாமல், தீராதேன்னு பண்ணாமல், தள்ள இழுத்து பண்ணிட்டோமேன்றதாக சொல்லி பண்ணாமல், வேறு வழி இல்லை, வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே நினச்சிட்டு பண்ணாமல், ஏது தர்மியம் அமிர்தம் யதோக்தம், உள்ளது உள்ளபடி சொல்லப்பட்டது, சாஸ்திரியமாக சொல்லப்பட்டது. வெறுமை இஷ்டத்துக்கெல்லாம் கற்றுக்கதை இல்லை. எனக்கு வாட் ஐ திங்க், வாட் ஐ செட், வாட் ஐ மீன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணல. யதோக்தம் பர்யுபாசத்தே, எவர்கள் இந்த பக்தி யோகத்தை நன்கு உபாசிக்கின்றனரோ தே மே அதீவ பிரியாக. என்ன அழகு சுவாமி! தே மே அதீவ பிரியாக. மீதி பேர்லாம் பிரியர்கள், இவர்கள் அதீவ பிரியர்கள். இவெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு, இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறோமா இல்லையா? இவன் எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்டு, இவன் இருக்கானே இவன் யார்? எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்வான். ஃப்ரெண்டுலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு, ஒஸ்ட் ஃப்ரெண்டு வேறு இருக்கான. ஒஸ்ட் ஃப்ரெண்டு அர்த்தம் இல்லை, ஃப்ரெண்ட். இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், இவன் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவன், பக்தி யோகனிஷ்டன். எவர்கள் மிகவும் ஸ்ரத்தையுடன் முன்பு சொன்னபடி மிகவும் போக்கியமான பக்தி யோகத்தை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்கின்றனரோ அந்த பக்தர்கள் எனக்கு பிடித்தமானவர்கள். அழகாக புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அழகாக நாம் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் 2 கேள்வி கேட்டான். ஆத்மாவலோகனம் செய்பவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சீக்கிரமா, பக்தியோகனிஷ்டருக்கு கிடைக்கக்கூடிய பலன் சீக்கிரமா என்று சொல்லும் பொழுது முதல்லையே பெருமாள் சொல்லிட்டான், ஆத்மாவலோகனத்திற்காக பகவானை உபாசனை செய்பவனை காட்டிலும் பகவானை பெறுவதற்காக பகவானை உபாசிப்பவனுக்கு பலன் சீக்கிரம் கிடைக்கிறது என்பதை சொல்லிட்டான் பரமாத்மா. அத்தகைய பகவத் உபாசனத்தினுடைய பெருமைத்தான் இந்த கன்க்ளூஷன் 12வது அத்தியாயத்தினுடைய முடிவு ஸ்லோகமான 20வது ஸ்லோகத்தில் காண்பிக்கப்படுகிறது. பகவத்கீதையில் சற்று சுருக்கமான அத்தியாயம் இந்த அத்தியாயம் தான். ஆனால் இந்த அத்தியாயத்தினுடைய கண்டென்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயிட்டை பார்த்தீங்கன்னா, அதனுடைய குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெரியோர்கள்லாம் இந்த 12வது அத்தியாயத்தினுடைய பெருமையை அப்படி பறக்க பேசுகிறான். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது தர்மியாமிருத்தம், தர்மியமாகவும் இருக்கணும், அமிர்தமாகவும் இருக்கணும். சில காரியங்கள் இப்போ வேப்பங்கொழுந்து சாப்பிட்டா உனக்கு மருந்துன்ற, வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் செத்து போகும். வேப்பங்கொழுந்து சாப்பிடுதான். வேப்பங்கொழுந்து யார் சார் சாப்பிட்றது? அதை கசக்குன்னு கசக்கி அதை கசப்பாக வாயில் போடுற கொமட்டின்னு வந்து ஓக்காளிச்சில் வந்து கீழே துப்பில்லாம் போல் நமக்கு ஒரு பாவம் ஏற்படும். அதில் வேப்பங்கொழுந்து சாப்பிட பிடிக்குமா? பிடிக்காது. பாலாமல்வா சாப்பிட்டு குடிக்கலாம். இப்போ பாலாமல்வா மருந்து வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ சம்திங் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர் சொன்னால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடாப்பா, ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். என்ன ட்ரீட்மெண்ட்டு? டெய்லி ராத்திரி நன்னா 2 படி பாலை, அதாவது 2 லிட்டர் பாலை, 2 லிட்டர் பாலை ஒரு டம்ளரில் நன்னா சுண்ட காய்ச்சி அதில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதெல்லாம் வெள்ளரி பருப்பெல்லாம் நல்லா போட்டு அரைச்சி அதில் போட்டு குங்குமப்பூ போட்டு நல்ல சர்க்கரை கற்கண்டை பொடி பண்ணி அதில் கலந்து நீ சாப்பிட்டே ஆகணும், வேறு வழி இல்லை உனக்கு. தினந்தோறும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி
இந்த பாலை நீ சாப்பிட்டுட்டு தான் படுத்துக்கணும். இது போல் 1 வருஷம் முழுக்க நீ பண்ணினியான உனக்கு நல்லது. இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, உனக்கு வேறு வேலை இல்லை, வேறு வழி இல்லை, இதுதான் ட்ரீட்மெண்ட்டுனா. ஆஹா டாக்டரே, நீர் எனக்கு மருத்துவன் அல்ல, நீர் என்னுடைய தெய்வம், எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு, என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா. போன வாரம் தான் அவங்ககிட்ட வந்தேன், வேப்பங்கொழுந்து அரைச்சி சாப்பிடுன்னேன், அது ட்ரீட்மெண்ட்டா இல்லை இது ட்ரீட்மெண்ட்டா? இப்போ இது ட்ரீட்மெண்ட்டு. அவனுக்கு ஏதோ உடம்புக்கு வந்துடுது, அந்த உடம்பு சரியாக போகிறதுக்கு இதான் வைத்தியம். நன்னா 2 படி பாலை சுண்டை காய்ச்சி அதில் கல்கண்டை போட்டு விசேஷமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் அரைச்சி போட்டு குங்குமப்பூ போட்டு நன்னா ஒரு டம்ளர் சாப்பிட்றோம் நீ டெய்லி அப்படின்னா, ஆஹா 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 பரமபாகியம் பரமபோக்கியம், பரமபாகியம் பரமபோக்கியம், பரமபாகியம் பரமபோக்கியம்னுவான். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள். அதெல்லாம் தர்மியமாகவும் இருக்கணும், அமிர்தமாகவும் இருக்கணும். நீ பசியாக இருக்கணும், பட்டியாக இருக்கணும், 10 மைல் டெய்லி நடக்கணும்னா யாருக்கு ஒத்துக்கிறது, யாரால் முடிச்சுக்கிறது? அப்போ தர்மியம் ஆஸ் வெல் அஸ் அமிர்தம், அது ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் போக்கியமாகவும் இருக்கணும். அந்த சொர்க்காதி பலன்களை உத்தேசித்து சொர்க்கம் முதலான பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ, அதுக்காக ஜோதிஷ்டோமாதி யாகங்களை பண்ணுறோம். ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ ஏ சேத, ஐயா உனக்கு சொர்க்க பிராப்தி வேண்டும் என்றால் ஜோதிஷ்டோம யாகத்தை செய்ய வேண்டும். ஓகே பண்ணுறான். ஆனால் ஜோதிஷ்டோமம் முதலான யாகங்கள் செய்யும் பொழுது ரொம்ப சிரமங்கள் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயம், இப்போ ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், இப்போ ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், இப்போ ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், அப்புறம் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், எப்படியாவது அந்த சொர்க்கம் கிடைக்கட்டுமேன்றதுக்கோசரம் தான் சொர்க்கம் கிடைக்கும்ன்றதான ஒரு ஆசையில், ஒரு நப்பாசையில் இவ்வளவு கஷ்டத்தையும் நான் பொறுத்துக்கிறேன்னு ஜோதிஷ்டோமம் முதலான யாகங்களை செய்யும் காலத்தில் இவனுக்கு ஏற்படும் துயரங்களை பொறுத்து கொள்கிறான். பின்னாளில் அவனுக்கு நன்மை உண்டாகும் என்பதற்காக இல்லையா? ஆனால் மோட்சத்துக்காக பக்தியோகத்தை செய்யும் பொழுது பகவத்குண சிந்தனம், உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடுமாமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேரறிந்தனன் யான் பனிக்கடலுள் பள்ளிகோளை பழகவிட்டு என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றுனக்கிடமாயிருக்க. எப்படியெல்லாமோ யோசிக்கிறோம் சுவாமி, எப்படியெல்லாமோ யோசித்து 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 பகவத் பக்தியை வளர்த்துக்கிறோம். அது போக்கியமாக இருக்கு. உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடுமா மொழி இசை பாடியாடி. வால்மீகி நாரதரிடத்தில் கேள்வி கேட்டார், அப்படியே நாரதர் மெய்மறந்துட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி மைத்ரேயர் விதுரர் சம்வாதம், சவை பகவதோ லோகா நிருலோகம் புலராகத்தான்னு இவர் கேள்வி கேட்டவுடனே அப்படியே மெய்மறந்து போயிட்டார், அப்படியே தன்னை மறந்து ஈடுபட்டுட்டார், அதில் ஆச்சரியப்பட்டார். நாரதர் என்ன பண்ணார், எப்பொழுதும் பகவத் பக்தி பண்ணிட்டே பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை பாடிண்டே அப்படி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கான்னு போயிட்டு இருக்கார். இப்ப சொர்க்கத்தை அடைவதற்கு உரியதான ஜோதிஷ்டோமம் முதலான யாகங்களை நாம் செய்தாலும் யாகங்களை செய்யும் பொழுது நமக்கு துக்கம் உண்டாகிறது. அந்த யாகத்தை பூர்த்தி செய்த பிறகு என்றோ ஒரு நாள் அபூர்வம் என்னும் பலன் மூலமாக நமக்கு மோட்சம், அதாவது சொர்க்கம் கிடைக்க போகிறது. ஆனால் பக்தியோகம் பண்ணச்சே, பக்தியோகத்தினுடைய பலன் என்ன? அபரிமிதமான நித்திய பேரானந்தமான நித்திய நிரந்தரமான வைகுண்ட பிராப்தி, பகவத் அனுபவம். இங்க இப்ப அப்படியே நினைச்சு 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 அது ஒரு கதை ஒன்று இருக்கு. ஆழ்வார் பாசுரத்தில் சாதிப்பார், கண்டு வணங்கினாருக்கு என்னாம் கொல் என்பதாக ஒரு பாசுரம். ஒரு சமயம் பார்வதி தேவி வந்தாலாம், பரமசிவன் அப்படியே அப்படியே தியானத்தில் இருந்தாராம். அப்படின்னு அந்த 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 தியானத்தில் அவருடைய ஹாரிபுரேஷன்ஸ் தெரிகிறது.
அப்படியே முகத்தில் ஒரு பொலிவு உண்டாருது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ஒரு கூஸ் பம்ஸ் உண்டாருது. இதெல்லாம் பார்த்த உடனே பார்வதிக்கு ஒன்றுமே புரியல. சரி, அவர் முடிக்கட்டோம்னு அவர் முடித்த உடனே, என்ன சுவாமி, யாரை தியானம் பண்ணீங்கோ, என்ன நடத்தது, அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கேன்னு அப்படின்னு மறுபடியும் பரமசிவன் சிலிர்த்துண்டாராம். மறுபடியும் பரமசிவன் சிலிர்த்துண்டாராம். என்னன்னா, அந்த ராமபிரானுடைய திருக்கல்யாண குணங்களை நினைச்சதுனால அவருக்கு ஆனந்தம் பொங்கி பிரவகித்தது. அந்த ஆனந்த பரிவாகத்தினால, ஒரு ஹர்ஷோத்கர்ஷத்தினால அவருடைய திருமேனி அப்படி இருந்ததுன்னு ஒரு பாசுரம் ஆழ்வார் சாதிப்பார். இப்போ பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு அந்த பக்தி யோகத்தை செய்யும் பொழுது பகவத் கல்யாண குணங்களை நிரந்தரமாக நினைத்து நினைத்து தியானிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. தர்மியம் பிளஸ் அமிர்தம். அதே அந்த பக்தி யோகத்துடைய பலனாக மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்ரவந்தி மகாத்மானஹா என்று பரமாத்மாவை அடைந்து விட்டானேயானால் அந்த ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. சொர்க்கத்திற்காக யாகம் பண்ணும் பொழுது சொர்க்கம்ன்றத பலனை அனுபவிக்க போற, கரெக்டு தான். ஆனால் அந்த யாகத்தை செய்யும் காலத்தில் உனக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் எத்தகையது, அதெல்லாம் நீ பொறுத்துக்கிறியே. இப்போ சம்பாதிக்கிறதுடைய நோக்கம் என்ன? பின்னாடி உட்காந்து சௌக்கியமாக சாப்பிடலாம், பின்னாடி உட்காந்து சௌக்கியமாக சாப்பிடலாம். இதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சம்பாதிச்சிருக்கியோ இல்லையோ, அதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ இப்படி மாற்றிப்பாரு, நீ அர்த்தம் புரிஞ்சுடா? இதை இப்படி மாற்றிப்பாரு. நீ கஷ்டம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை, பின்னாடி உனக்கு சுகம் வரப்போகிறதுன்னு இப்போ கஷ்டப்பட்டு இருக்க. பக்தி யோகத்தை செய்யும் பொழுது அந்த சுகமானது உனக்கு இப்பையும் உண்டாகும், பின்னாளிலும் உண்டாகும். 2 சமயம் தர்மியமாயும் இருக்கும், அமிர்தமாயும் இருக்கும். வைத்தியம் டாக்டர் கொடுத்த மருந்தாவுமாச்சு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாதாம் பாலுமாச்சு. வைத்தியமாயமாச்சு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாதாம் பாலும் ஆயிடுத்து. அப்போ தர்மியாமிருதம். மோட்சத்திற்காக பக்தி யோகத்தை ஒருவன் செய்தாலும் அது பகவத்குண சிந்தனம் ஆகையினாலே பரமபோக்கியமாக இருக்கும் என்பதனாலே சுசுகம் கர்த்தம் அவ்வியம். அது சுகம். எனக்கு என்ன சுவாமி, ஐ ஆம் வெரி ஹாப்பி. டாக்டர், ஒரு டம்ளர் நான் 4 டம்ளர் கூட சாப்பிடுவேன். ஒரு டம்ளர் போருமா, 4 டம்ளர் கூட சாப்பிட்றேன். நீங்கள் சொல்லிட்டீங்களோ இல்லையோ, இதுதான் மருந்து சொல்லிட்டீங்களோ இல்லையோ, இனிமேல் பாருங்கள், 100 நாள் நான் இந்த மருந்தை நான் லைஃப் லாங் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன். சில எனர்ஜி டானிக் மாதிரி அதை சாப்பிட்றேன் என்று ஸ்ரத்ததானாக, மிகவும் ஸ்ரத்தையுடன், மத்பரமாக, நானே சிறந்த பயன் என்னும் உறுதி பூண்டவர்கள், ஏ து பர்யுபாசத்தே அதீவ பிரியாக, ஏ து பர்யுபாசதே, எவர்கள் இதற்கு முன்பாக சொன்னவர்கள் அவர்கள் இல்லை, நடுவில் சில பேர்லாம் வந்தாலே அவர்கள் இல்லை, அவர்கள் எல்லோரை விட வேறானவர்கள். ஏ து, அதனால்தான் அவளை விட இவருக்கு பெருமை, அவர்களை விட இவருக்கு மேன்மை, அவர்களை விட இவர்கள் எல்லா விதத்திலும் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவர்கள். இவர்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவாளை எனக்கு பிடிக்கும், இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அர்த்தம் புரிஞ்சுதா? அதை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்ததானாக மத்பரமாக ஏ து பர்யுபாசத்தே. அந்த ஏ ஒரு எழுத்து, து ஒரு எழுத்து, பர்யுபாசத்தே ஒரு வார்த்தை. இதெல்லாம் கரெக்டாக கொண்டு வரணும். ஏ து அவர்களோவெனில், அவர்களும் மற்றவர்களை விட இவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், டிஃபரன்ஸ். ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இவங்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்காத விஷயமே கிடையாது. இவனுக்கும் இருக்கக்கூடிய இன்டிமசியே ரொம்ப விசேஷமானது. அந்த இன்டிமசி வேறு யாருக்கும் வரவே வராது என்பதாக அதை தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கொள்ளக்கூடியதான விசேஷம். மறுபடியும் ஏது, முன்னே கூறினவர்களை விட, முன்னே சொன்னவர்களை காட்டிலும் வேறானவர்கள் எவர்களோ, ஸ்ரத்ததானாக அத்தியந்தம் ஆஸ்தை உடையவர்களாக, மத்பரமாக அவர்கள் என்னையே பலனாக கருதுபவராய், தர்மியம் தர்ம நெறியிலிருந்து வழுவாரலும், அமிர்தம்
போக்கியமாயுள்ள யதோக்தம் சொன்னபடியான இந்த பக்தி யோகத்தை உபாசத்தே அவர்கள் உபாசிக்கின்றார்களோ தே பக்தாக மே அதீவ பிரியாக அந்த பக்தர்களும் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவர்கள். இப்படியாக ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் அந்த உபனிஷத் அர்த்த விசேஷங்களை விளக்கும் உபனிஷத்திற்கு கர்மயோகம் ஞானயோகம் என்னும் முதல் 6 ஷட்கங்கள் முதல் 6 அத்தியாயங்கள் முடிந்து பிறகு பக்தியோகம் என்பதான 7வது அத்தியாயத்திலிருந்து தொடங்கி இந்த 12வது அத்தியாயத்து பர்யந்தம் பரமாத்மா பக்தியோகத்தை பூர்த்தி செய்கிறான். பக்தியோகத்தின் விவரணங்களை செய்கிறான். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமாக பக்தாஸ்தேதீவ மே பிரியாக. ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம 12ோऽध्यायः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமः. அஸ்மத்குருப்யோ நமः. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஏது தர்மியாமிருதமிதம் ஏது தர்மியாமிருதமிதம் யசோக்தம் பர்யுபாசதே யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமாः ஸ்ரத்ததானா மத்பரமாः பக்தாஸ்தேதீவ மே பிரியாः பக்தாஸ்தேதீவ மே பிரியாः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஏது தர்மியாமிருதமிதம் யசோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தேதீவ மே பிரியாः. ஓம் தத் சத் ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம 12ோऽध्यायः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அந்த சங்கீர்த்தனத்தை பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஹரதி பாபானி துஷ்டச்சித்தைரபி ஸ்மிருதः அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டः தஹத்யேவஹி பாவகः. ஹரியானவர் துஷ்டச்சித்தம் அதனால் ஏற்படக்கூடிய பாபம் ரெண்டுத்தையும் அவனை ஸ்மரித்ததுனால விளக்குகிறாரா. எப்படின்னா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா பாவகா தஹத்யேவா. அக்னி பகவானானவர் எப்படி நீ விரும்பி தொடரணும்னு அவசியம் இல்லை, தெரியாமல் பட்டுட்டாலே சுட்டுடும். அதுபோல் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அனைத்து விதமான பாபங்களும் போகிறதா. அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய துஷ்ட சித்தமும் போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பகவன் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम श्याम सुंदर मुख चंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा
नंदा नटवर नागर नंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा सब देवन में कृष्ण बड़े हैं जो तारा बीच चंदा सब देवन में कृष्ण बड़े हैं जो तारा बीच चंदा सब देवन में कृष्णा बड़े हैं जो तारा बीच चंदा सब सखियन में राधा बड़ी है 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 जो नदियन बिच गंगा जो नदियन बिच गंगा जो नदियन बिच गंगा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा ध्रुव तारे प्रह्लाद उतारे नरसिंह रूप धरता ध्रुव तारे प्रह्लाद उतारे नरसिंह रूप धरता कालिंदी कालिंदी
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை விளக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ